இந்த தற்குறி சீமான் அவருடைய கதை இதோட காலி. அதாவது மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி ஆட்களோட சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காணொலியை மட்டும் பாருங்க. இது ஒரு பேட்டியில் வந்த காணொலி, இதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். மாதிரியான ஆட்களோட பழகினா எங்களையும் வீட்டில் அடிப்பாங்க. மாதிரியான ஆட்களோட பழகினா எங்களையும் வீட்டில் அடிப்பாங்க. பாத்தீங்களா? இத்தோட சீமான் அவர்களுக்கு வரக்கூடிய இந்த பைசா காசு என்ற மலை கொட்டுதுல ஈழ தமிழர்கள் இடத்துல இருந்து, அது கட்டு, ஏற்கனவே கட்டு, இது முழுமையா கட்டு. இனி நம்ம மேலதான் இவருடைய பாய்ச்சல் அதிகமா இருக்கும். தெலுங்கர்களே வெளியே போங்க, தெலுங்கர்களே வெளியே போங்க அப்படின்ற கோஷம் அதிகமாக இருக்கும். இனி பிரபாகரனை பற்றி பேசுறதை குறைச்சிக்குவாங்க, பிரபாகரன் படத்தை பயன்படுத்துறதை குறைச்சிக்குவாங்க. இனி ட்ராக்கை கம்ப்ளீட்டாக மாற்றி வாங்க நம்ம சண்டைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இனிமேல் அதிகமாக பாய்வாங்க. யாரு? இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஜாம்பிகள். இவங்க இதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னே என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் அப்படின்றது அன்பு வேண்டுகோள். ஒன்றும் இல்லைங்க, அதாவது தந்தி டிவியில் ஒரு டிபேட் நடந்துச்சு. இதில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஸ்ரீதர் ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அதே சமயம் வந்து இவர் நம்ம விடுதலை புலிகளுடைய தலைவருடைய அண்ணன் மகன் திரு கார்த்திக் மனோகரன் அவர்களும் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அதாவது பெரியார் அவர்களை பற்றி என்னைக்காவது ஒரு தடவையாவது திரு மேதகு பிரபாகரன் அவர்கள் தவறுதலாக பேசியிருக்காரா, அதுக்கு உங்களால் ஒரு இதை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் மகன் கேட்குறாரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட. அவர் அப்படி இப்படி சமாளிச்சுட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஒன்றும் பிரபாகரன் அவர்கள் வந்து பெரியாரை எதிர்த்தாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே அந்தர் பெல்ட்டி. யார்? இந்த ஸ்ரீதர்ன்றவர், இவர் ஒரு வழக்கறிஞர்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில். சொல்கிறப்ப நாங்கள் வந்து அப்படி எதிர்க்கவே இல்லையே, எங்களுக்கும் பெரியாருக்குமான போர் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். நாம் தமிழர் தொண்டர்களுக்கும் பெரியாரிய தொண்டர்களுக்கும் இடையிலான ஒரு கருத்து மோதல், நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க எதுக்கு பிரபாகரனுடைய தம்பிகளா இல்ல பெரியாருடைய பெரியாரிஸ்டுகளா அப்படின்னு ஏன் சொல்றீங்க? சீமான் வெர்சஸ் பெரியார்னு வச்சுக்கோங்க. பிரபாகரன் வெர்சஸ் பெரியார்னு வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. எங்க சித்தப்பாவை இப்படி பேரை பயன்படுத்துறதை இதோட நிறுத்திருங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் மீட்டிங்ல ஓப்பன் டிபேட்ல கேவலப்படுத்திட்டு போயிட்டார் அந்த பையன். அழகா சூப்பரா பேசினா. அப்படி நீங்க யாருங்க பெரியாரை பற்றி பேசுறதுக்கு? நீங்கள் யாருங்க எம்ஜிஆர் தமிழர் இல்லைன்னு பேசுறதுக்கு? நீங்கள் யாருங்க பெரியார் தெலுங்கர்னு சொல்லி பேசுறதுக்கு? எங்களுடைய சித்தப்பா அதாவது மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழருக்காக, தமிழ் ஈழம் மலரணுன்றதுக்காக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா முனையில இருந்தும் உதவுன எல்லாரையுமே அவர் தமிழராக தான் பார்த்தாரு, உங்களை மாதிரி பிரித்து பார்க்கலன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஸ்பாட்லேயே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டார். இதுக்கு இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கபாலி படத்தில் ரஜினி அவர்கள் நடித்த படத்தில் பா ரஞ்சித் அவர்கள் சொன்னது தான், எங்கு பிறந்தா உனக்கு என்னடா, எங்கு பிறந்தா உனக்கு என்னடா, தமிழனுக்காக வந்து நிற்கிறவன் தமிழண்டான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வரிகளை சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படியும் சீமானுக்கு உரைக்கலையா? இப்பையும் புரியலையா? எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உன்னாலன்றது புரியலையா? எதுவுமே நடக்காதுன்றது தெரியலையா? இப்போ கடைசியாக நடந்த படம் விடுதலை படம் வெற்றிமாறன் அவருடைய படத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டு படம் ஃபுல்லும் கருப்பு சட்டை சிவப்பு சட்டைன்னு சொல்லி இந்த ஆளை வந்து கிறுக்காக்கி இனி யார் கூடமே சண்டை போட முடியாதுன்ற ஒரு மனநிலைக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே வந்திருப்பாரு. ஆனால் வெளியே வந்து சொல்கிற ஒரே பாயிண்ட்டு, நான் 4ஆவதா பிறந்தா என் பேர் 4ஆவா, நான் கருப்பண்டா, ஏடி நீ யாரா என்னைய திராவிடன்னு சொல்றது, நான் தமிழண்டா அப்படின்னு அந்த ஒரு இதை எடுத்து இதை கனெக்ட் பண்ணி சொல்றாரு. நான் திராவிடம் பேசவும் வரல, திமுகவை பத்தியும் பேச வரல, எனக்கு என்னுடைய மக்கள் யாரா உணர்றானோ அதுவா வாழ்வதற்கு எல்லாரும் அனுமதிச்ச மாதிரியும் எல்லாரும் பழகிற மாதிரியும் நீ வந்து புதுசாக கிளப்பி விட்ட இந்த சிந்தனைகள்னால அவங்களே வந்து ஒரு 2ஆம் 3ஆம் தர குடியை போல இங்கு இருக்கக்கூடிய இந்த தெலுங்கர்களை, தெலுங்கு மக்களை, உன் பார்வைக்கு தெலுங்கர் என்று அழைக்கக்கூடியவர்களை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நீ உருவாக்கிட்டு இருக்க. நான் என்னவா உணர்றேன்?
நான் என்னவா உணர்றேன், நான் ஒன்றா உணர்றேன். நீ வந்து உடனே சொல்ற, உனக்கு தெலுங்கு தானே தாய், எப்படி தமிழ்ல தாயின்னு சொல்ற, நீ என்ன வாடகை தாய்க்கு பிறந்தவனா அப்படின்னு கேட்குறீங்க. நான் கேட்குறேன் சீமானவர்கள்ட்ட, உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன? செபாஸ்டியன் சைமன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு, நீ திருநீர் வச்சுக்கிட்டு, நீ வந்து சீமான்னு பேரை மாற்றிக்கிட்டு, அப்பா பெரிய செந்தமிழன் அப்படின்னு சொல்லி போட்டு, நீ அடையாளத்தை மறைக்கிறியா இல்லை நாங்கள் மறைக்கிறோமா? நீ அடையாளத்தை மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? போய் முதல்ல உன் அடையாளத்தை ஓப்பனாக சொல்லு. எங்களுக்கு அடையாளத்தை மறைக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி அவர் பேசுகிறப்ப, திரு கார்த்திக் மனோகரன் அவர்கள் பேசுகிறப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது எங்கள் சித்தப்பா, அதாவது ஈழத்துக்கான முகமாக இருந்த எங்களுடைய தேசிய தலைவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் உங்கள் கட்சிக்கு போட்டுக்கிட்டீங்க. அப்பையும் நாங்கள் சும்மா இருந்தோம். எங்கள் கொடியை அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுக்கிட்டீங்க. எங்களுடைய வீரவணக்க நாளில் நாங்கள் பயன்படுத்துகிற பாடலை அப்படியே உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம், ஏன் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் வழக்கறிஞர் அந்த ஸ்ரீதர் அப்படின்றவர் கேட்குறாரு, நாம் தமிழர்காரரு. அப்போ அந்த பையன் டென்மார்க்லேருந்து இணைஞ்சிருக்காரு, ஜூமில் தந்தி டிவியுடைய அந்த கூட்டத்துக்கு இணைஞ்சிருக்காரு, அந்த பேட்டிக்கு இணைஞ்சிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏங்க இப்போ நான் டென்மார்க்கில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் இந்திய தேசிய கொடியை நான் பயன்படுத்திக்கலாமா, இந்திய தேசிய கீதத்தை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு புட்டு 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 வைக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஈழத்துக்குன்னு உண்டான ஒரு நாடு உருவாகணும்ன்ற கனவோடு இருந்த ஒரு தலைவரை, அதனுடைய கொடிய, அதனுடைய பாடலை திருட்டுத்தனமா திருடி நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, இத்தோட இதை நிறுத்துறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த அசிங்கப்படுத்திட்டார். உடனே ஸ்ரீதர்ன்றவர், உங்களுக்கெல்லாம் இதை தெரியாது தம்பி, உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தினுடைய ரகசியங்கள்லாம் தெரியாது, இயக்கத்தினுடைய ரகசியங்கள் தெரியாதுன்னு ஒரு வார்த்தையை விட்டு, அப்படி இயக்கத்தினுடைய ரகசியங்கள் தெரியாதா? இந்த வீடியோடைய முழு கண்டென்ட் வந்து நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட், அந்த வீடியோவை போய் பாருங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, அப்போ ஈழத்துக்கு இவர் போனது பட ஷூட்டிங்காக போலையா, படம் எடுத்து கொடுக்குற துணை இயக்குனர் லிஸ்ட்ல இவர் போலையா, இவர் வந்து போர் பயிற்சி செஞ்சு இந்த ரகசியங்களை பாதுகாத்து சிங்கள இராணுவத்துக்கு எதிராக சண்டை செஞ்சாவ போனாரு அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறாரு. வார்த்தையே இல்லை, பதிலே இல்லை. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது தம்பி, நீங்க என்னதான் சிதப்பா பையனா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீதர்ன்ற ஆள் வந்து மிரட்டுறா. அப்படி எப்படி மிரட்டுறா அப்படின்னா, தம்பிக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நிறைய விஷயங்கள் அவருக்கு புரியாது, நிறைய விஷயங்கள் இயக்கத்துக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. அதுக்கு மேல நான் என் தலைவர், அதாவது சீமான சொல்றாரு, இந்த ஸ்ரீதர் என்றால் சொல்றாரு, என் தலைவனுக்கு அந்த தலைவர் நெருக்கம்ன்றனால தான் நாங்க விமர்சனம் பண்ணாம இருக்கோம். அப்ப இனி எத்தனை நாள் இப்படி இருக்க போறீங்க, எத்தனை நாள் தான் பிரபாரனை வந்து, இன்னும் நான் தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ பிரபாரனை தூக்கி எரிய போறாங்க, எப்போ வந்து பாத்தீங்கன்னா இனி பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை காட்டில் எனக்கு அதிக உரிமை இருக்குன்னு கார்த்திக் மனோகரன் சொல்றாரு. நான் ஈழத்துல பிறந்த பையன், 1980 இருந்து 2009 வரைக்கும் நான் அங்கேயே இருந்துட்டு தான் நான் டென்மார்க் வந்தனே தவிர்த்து, நான் இன்னும் வேற மண்ணில் பிறந்த தமிழன் கிடையாதுன்னு சொல்லி அதையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அப்படி ஆக மொத்தத்தில் இனி எந்த முகத்தோட நீங்க பிரபாரன் பிள்ளைகள்னு சொல்லுவீங்களோ அதை இனிமேல் தயவு செஞ்சுட்டு அந்த மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நல்லா போய் சோறு தண்ணியை குடிச்சிட்டு இந்த பேச்சை பேசுறது இதோட விட்டுரு. சண்டைக்கு எங்களோட தான் அடுத்து நீ வரப்போற, ஏன்னா உனக்கு வேற வழியே தெரியல. ஏன்னா பிரபாரன் வந்து யாரையுமே தமிழ் மக்களுக்கு உதவுன, ஈழம் மலரணும்னு நினைச்ச ஒரு விருதுநகரை சேர்ந்த ஒரு நடராஜ் நாயுடுன்றவர் கொடி அமைச்சு கொடுத்தது போல, எம்ஜிஆர் பணம் கொடுத்தது போல, உயிரை கொடுத்து வேலை பார்த்த எல்லாரையுமே அவர் தமிழர்ன்ற பார்வையில தான் பார்த்தாரு. உனைய மாதிரி அங்கங்க லேபை வச்சு அந்த யூரின் டெஸ்ட் எடுத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோன்னுலாம் அவன் யாரும் பார்க்கல. இனிமேல் தான் இருக்கு, உங்களுக்கு எனக்குமான ஆட்டம், எங்களுக்குமான ஆட்டம் இனிமேல் தான் இருக்கு. வாங்க பார்ப்போம். இனி நீ பேச மாட்டேல பிரபாரன் பத்தி, உன் கஜானாவும் இனிமேல் வராதுல, பைசா வராதுல. இங்க தமிழகத்துக்குள்ள தானே என்னத்தையாவது உன்னை பேசி குட்டையை குழப்பி இனிமேல் தானே வந்து காசு வந்து வரும். இனி பிரபாரன் படத்தை பயன்படுத்த மாட்டேன்றதை ஓப்பனா சொல்லிட்டேன்னா உனக்கு இன்னும் வியாபாரம் நல்லா நடக்கும்ல, திரள் நிதி லோக்கல்ல கலெக்ட் ஆகிறது கிடைக்கும்ல. அப்படி பார்க்குறப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த கார்த்திக் மனோகரன், அதாவது மேதகு பிரபாரனுடைய அண்ணன் பையன் பேசின அந்த விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். இதுக்கு மேல இந்த தற்குறி சீமானுக்கு செருப்படி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இனிமேலும் நீ இதை பத்தி பேசாதன்றது தான் அவர் தெள்ள தெளிவா சொல்லி
சொல்லியிருக்கிறாரு, நீங்க எங்களை தொடர்ந்து இனிமேலும் பேசி வருவீர்கள், ஆனால் உங்களுடைய நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தமிழ்நாட்டிலிருந்து துடைத்து எரியப்படும். உங்க கட்சியிலேருந்து திமுக போய் சேர்ந்தாங்க, அண்ணா திமுக போய், அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு திமுக யார் சேர்ந்தா என்ன, அண்ணா திமுக யார் சேர்ந்தான்னா அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீ யாரையா பிளட் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்களை தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ தெலுங்கர்னு சொல்றதுனால தான் உனக்காக போடுற வீடியோவில் நான் சொல்றேன் இந்த தெலுங்குன்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். இல்லைன்னா உனக்கு புரியாதுல்ல, இல்லைன்னா என் ஜாதியை சொல்லி நான் சொல்றேன்னு சொன்னா அது பிற்போக்குத்தரமான சிந்தனைன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்கல்ல. ஆக அப்படி பார்க்குறப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திக் மனோகரன் பேசினது அற்புதமான பேச்சு. இதோட ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்கல்ல, பணம் வந்துட்டே இருக்கு இல்லையா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஈழ மக்கள்கிட்ட இருந்து அது கட்டு இனிமேல் வரவே வராது, வரவும் கூடாது. மேலும் அந்த விஷயத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் இந்த வீடியோ பதிவை நாங்கள் போடுறோம். நீ எங்கள் கூட மோது நாங்களா நீங்களான்னு சொல்லி பார்த்துக்குவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம். உங்களை வேணா அந்த டிபேட்டில் உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடிய தியாகு அவர்கள் கூட இருந்தாங்க. நீங்க 1000 பேர் இருக்கிறாங்க உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க. உங்களை போன்ற அரசியலுக்காக போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களாம் யாரும் எங்கள்கிட்ட நிற்கவும் முடியாது. எங்களுக்கு அவங்களை எப்படி கையாளணும்னு எங்களுக்கு தெரியும். வரக்கூடிய சூழ்நிலைகளில் அரசியலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நீங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தான் ஆரம்ப புள்ளியாக இருப்போம் அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுட்டு, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஎம் காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத். நன்றி.